Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB ல இருந்து ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. RRB டெக்னீஷியன் ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ என்ன சொல்லிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி 28/7/2025 தான் டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 யோட ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்னு சொல்லிருந்தாங்க. இப்போ வந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த நோட்டீஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் தான் RRB சைடுல இருந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ இதுல என்னென்ன சொல்லிருக்காங்கங்கறத பாருங்க. சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மென்ட் நோட்டிஃபிகேஷன் சென் நம்பர் 2025 recruitment of technician published on the website of Railway Recruitment Board on 27/6/2025 RRB டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 27/6/2025 ல வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ டைம்லைன்ஸ் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் விண்டோ அண்ட் ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லிருக்காங்க க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி வந்து 28/7/2025 ன்னு சொல்லிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 7/8/2025 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி வந்து ஜூலை 28 தான் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்னு சொல்லிருந்தாங்க. சோ இப்போ வந்து நீங்க ஆகஸ்ட் 7 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 க்கு அப்ளை பண்ணல அப்படின்னா சோ இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஆகஸ்ட் 7க்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் ஃபார் த சப்மிட்டட் அப்ளிகேஷன் சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 30/7/2025 தான் ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட்னு சொல்லிருந்தாங்க. இப்போ ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 9/8/2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 9 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஃபீ. ஓகே, அதாவது கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓபன் ஆகும்ங்கறத சொல்லிருந்தாங்க. நாம அப்ளை பண்றதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தோம் அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ வந்து 1/8/2025 ல இருந்து 10/8/2025 வரைக்கும் ஓபன் ஆகும் இதுக்கு முன்னாடி சொல்லிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ வந்து 10/8/2025 ல இருந்து 19/8/2025 வரைக்கும் ஓபன்ல இருக்கும். இந்த 9 டேஸ்க்குள்ள நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதுக்கப்புறம் டேட்ஸ் டியூரிங் which eligible scribe candidates must provide their scribe details in the application portal. அதாவது PWBD ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க ஸ்கிரைபுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே 11/8/2025 ல இருந்து 15/8/2025 அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ அந்த டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 20/8/2025 ல இருந்து 24/8/2025 ஸ்கிரைபோட டீடைல்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும் RRB போர்ட்டல்ல வந்து அப்லோட் பண்ணணும். டேட் ஃபார் ரெக்கார்டிங் ஏஜ் லிமிட் அது வந்து சேஞ்ச் பண்ணல. அதாவது வயது வரம்பு சொல்லியிருந்தாங்க இல்லையா 1/7/2025 நீங்க அந்த மினிமம் ஏஜ் லிமிட்டும் இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் வர மாதிரி பாத்துக்கணும். ஓகே, சில பேருக்கு இன்னும் 18 வயசு ஆகியிருக்காது. சோ இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு 18 வர மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா OBC SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன்னு எல்லாருக்கும் என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்களோ சோ இந்த டேட் படி உங்களோட ஏஜை வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி டெக்னீஷியன் கிரேட் 1 பத்தி கிரேட் 3 பத்தி A to Z இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னங்கறத தனித்தனி வீடியோல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோக்கான இது லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இன்னுமே டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 க்கு வந்து அப்ளை பண்ணல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 க்கு எப்படி அப்ளை பண்ணணும், கிரேட் 3 க்கு எப்படி அப்ளை பண்ணணும்ங்கறத டீடைல்டா கொடுத்திருக்கோம். லைவா போட்டோ வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், போட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்ட் எந்த மாதிரி இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கணும், நம்ம போட்டிருக்க Dress வந்து டார்க்கா இருக்கிற மாதிரி எடுக்கணும், கரெக்டா அந்த சர்க்கிள் கொடுத்திருப்பாங்க லைவ்ல சோ அதுல நம்மளோட போட்டோ வர மாதிரி கரெக்டா பொசிஷனா உட்கார்ந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா போட்டோ வந்து அப்லோட் ஆகிரும். ஸோ இந்த நோட்டீஸ் பாருங்க 27/7/2025 இன்னைக்கு மார்னிங் தான் ரயில்வே சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 யோட ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 7/8/2025 ஆகஸ்ட் 7 வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 க்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 க்கு அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நோட்டீஸ் வந்து லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலயுமே வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் இந்த நோட்டீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எதுலனாலும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட் ஹவு டு அப்ளைன்னு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்.
இந்த டெக்னீஷியன் கிரேடு 1 and 3க்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் மேம், இனிதான் நான் படிக்க போகிறேன், இந்த எக்ஸாமுக்கு எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலைங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் டெக்னீஷியன் கிரேடு 1 கிரேடு 3க்கான நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சில் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த டெக்னீஷியன் கிரேடு 1 and 3ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது நீங்க 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். ரயில்வேனா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய ஏஎல்பி டெக்னீஷியனு என்டிபிசி குரூப் டின்னு எல்லா எக்ஸாமும் இதுலயே கவர் ஆகிரும். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ் கவர் ஆகும். பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சாட்டர்டே வீக்லி டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிளானு கிளாஸஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிங்க. ஓகே, டெக்னீஷியன் கிரேடு 1 அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கலாம். இல்லைனா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரானிக்ஸு ஸோ இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் டெக்னீஷியன் கிரேடு 3 அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th முடிச்சுட்டு ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th படிச்சுட்டு ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th மேக்ஸ் பயாலஜியோ மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுத்து படிச்சிருக்கணும். நீங்கள் 12th எடுத்த குரூப்பில் மேக்ஸும் ஃபிசிக்ஸும் வர மாதிரி படிச்சிருக்கணும். அப்படி இருக்குன்னா நீங்கள் டெக்னீஷியன் கிரேடு 3க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ டெக்னீஷியன் கிரேடு 1 கிரேடு 3யோட குவாலிஃபிகேஷன் பற்றியும் தனி வீடியோ கொடுத்துருக்கோம். இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் பற்றியும் நம்ம தனித்தனி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த டீட்டெயில்டான வீடியோஸோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா, ஸோ டெக்னீஷியன் கிரேடு 1 கிரேடு 3 பற்றி எனக்கு இன்னும் தெரியாது, எதுவுமே தெரியாதுங்கிற ஸ்டூடெண்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த டீட்டெயில்டான வீடியோ பற்றி பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா அது பார்த்துக்கோங்க. ஓகே, அதோட லிங்க் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலனா ஹவு டு அப்ளைன்னு கொடுத்து வீடியோவோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதில் எப்படி சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. எல்லா டீட்டெயில்ஸையுமே அப்ளை பண்ணும்போது கரெக்டாக கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகாது, டிவி போகும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா, ஸோ அது மாதிரி நான் எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டு நம்ம டெக்னீஷியன் கிரேடு 1 and 3யோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு டேரெக்டாக ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் 28ஆம் தேதி தான் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ ஆகஸ்ட் 7ஆம் தேதி இன்னொரு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணாதவங்க குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.